ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது யூடியூப்பில் என்னுடைய 50வது வீடியோ. கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலான்னு தான் பரோட்டா வீடியோ இன்றைக்கி போடுறேன். இதுக்கு நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதோட உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. எண்ணெயும் ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம். எண்ணெய் சேர்த்துட்டோம்னா மாவு நமக்கு சாஃப்டாகிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்குவோம். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி நல்லா அடித்து பிணைங்க, இழுத்து இழுத்து பிணைங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மாவை பாதி பாதியாக பிரிச்சுட்டு கூட பிணைஞ்சிக்கலாம். நான் சொல்கிற இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா பரோட்டா நல்லா வருங்க. எடுத்தோடனே வந்துடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்தா வந்துடும். இதுக்கு நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 250 ml கடலெண்ணெய் சேர்த்துருப்பேன். இது ஒரு கிண்ணம் எனக்கு சரியாக இருந்துச்சு. எல்லா பரோட்டாவையும் நான் சுட்டு எடுக்கிறதுக்கும் பிணையிறதுக்கும் எனக்கு சரியாக இருந்துச்சு. இந்த மாவு நீங்கள் ஊறுறதுக்கும் எவ்வளோ டைம் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு டைம் அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சு. லேட்டாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் உருண்டை போட்டு எண்ணெயில் நல்லா இப்படி டிப் பண்ணி ஊற வச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் பரோட்டா மாவை பிணைஞ்சிட்டு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம். மாவை நல்லா பிணைஞ்சிட்டு அது மேலே எண்ணெய் பூசி வைக்கலாம். அதனால் ஒன்றும் இது இல்லை. ஃபஸ்ட்டே எண்ணெய் சேர்க்குறது அவ்வளோவா எனக்கு நல்லா வரமாட்டேங்குது. இல்லை நான் முட்டை, பால் எதுவுமே சேர்க்கல. நிறைய பேர் அதெல்லாம் சேர்த்து கூட செய்வாங்க. நான் இப்படி நல்லா நீங்கள் எண்ணெயில் முக்கி இந்த பரோட்டா உருண்டைகளை வச்சுருங்க. இது நல்லா கவர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கொடுங்க. 1 hour 2 hourலாம் சோக் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ பரோட்டா மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு லேசாக வீச முடியுமோ, திரட்ட முடியுமோ இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி திரட்டிடுங்க. இப்போ நான் ஒரு பரோட்டா வீசி காமிக்கிறேன். வலது கை கீழேயும் இடது கை மேலேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வீசுங்க. எந்தெந்த பக்கம்லாம் ஹார்டாக இருக்குன்னு மாதிரி இருக்கோ நீங்கள் தேய்ச்சதில் அதை அப்படியே சுற்றி சுற்றி விட்டு வீசுங்க. இந்த மாதிரி மடித்து ரோல் பண்ணி வச்சுருங்க. நான் ஊறின அந்த பரோட்டா சுடுறதுக்காண்டி இப்போ தேய்ச்சிக்கிறேன். அந்த ஷேப்பு மாறாமல் தேய்ங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா வரும். இப்போ எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒன்று ஒன்றாவும் சுட்டு எடுக்கலாம். நான் கல் பெருசாக இருந்தனால 3 3ஆக சுட்டு எடுத்துட்டேன். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 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 நிமிஷம் விட்டு விட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி ஊற்றி சுடணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும். இது அன்ஹெல்த்தி டிஷ்ஷு தான். இருந்தாலும் ஆசையாக இருக்குன்றனால நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ பரோட்டா ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இது நான் 1/2 கிலோ மாவு போட்டேன். எனக்கு 11 பரோட்டா வந்துச்சு. இப்படி நல்லா நம்ம தட்டும்போது அப்படியே அதுவே பிரியணும் ஒரு ஒரு லேயராக. இன்னும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பரோட்டாவை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.